இங்கே காலேஜுக்கு. நீங்கள் படிக்கிற காலத்துலேயே ஒழுங்காக போக மாட்டீங்களே, படித்து முடிச்சு 6 வருஷம் ஆகுது, இப்போ இங்கே வரிய? சும்மாதான். சும்மா தான். என்ன நேற்று ஏதோ நோட்டு கையுமா விளாத்திக்கிட்டே இருந்தீங்களே, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லவா? கவிதை தான் எழுதுனேன், வேற நான் ஒன்றும் இல்லையே. வேற நீங்கள் கவிதை எழுதுவியே, அந்த கவிதையை தான் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லவா நான் சொல்லவா? சொல்லுங்க பாப்பா. பெண்ணே உன் காதல் என்னும் பக்கத்தில் எனது மையை நிற்பது எப்போது? இது கவிதை. நீ ஏமா ஒரு காலேஜ் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க போற? காலேஜெலாம் இல்லை, இப்போ தான் +2 முடிக்கிறேன். ஓ மைனர் பொண்ணு. நீ நாளைக்கு இன்னைக்கு ஊரில் சுற்றுவ, பள்ளிக்கூடத்து வாசலில் வச்சு லெட்டர் கொடுக்க போவ, அதை பார்த்து சொந்தக்காரையன் வேணாந்து வீட்டில் சொல்ல, உன்னை வந்து புழக்க, நீங்கள் தின்னு விட்டாஞ்சாமி இருக்க முடியாமல் வீடு ஏறி போய் பிரச்சனை பண்ணுவிய. அவங்க அப்பன் மார்களுக்கு வீட்டில் தெரிஞ்சு அவன் செருப்படுத்துக்கிட்டு என்னை வந்து அடிக்க, என்னைய பெற்றதுக்கு செருப்பாலே அடி வாங்கி தான் ஆகணும். இந்த பிரச்சனையெல்லாம் பெரும் பிரச்சனையை ஆகி அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் மைனர் பிள்ளைய மனசை கெடுத்துவிட்டேன்னு சொல்லி உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. சொத்து இருக்க சொந்தக்காரங்க பூரா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க என்னையா அள்ளி தூத்திட்டு போயிடணும். இதானே உன் லட்சியம், இதானே உன் ஆசை. உன்னைய பெற்று வளர்த்ததுக்கு எங்கே நிம்மதியாக தான் கெடுத்துவிட்ட. அந்த புள்ள குடும்பத்தையாவது நிம்மதியாக இருக்க விடு. போ தம்பி, அங்கிட்டு போனீங்கன்னா செருப்பு எடுத்து இழுத்து போய் வீட்டுக்குள்ளே போ. இந்த காலத்துல எல்லாம் போக்சோ இல்லை, தெரியும்ல? தெரியும். நீ அப்படி தான் பண்ணிக்கு தெரிஞ்சேன்னு தாத்தா சொல்லிட்டாரு.